ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருண்டை குழம்பு கடலைப்பருப்பு போட்டு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயட்டும். இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். கொஞ்சோண்டு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது தேவையான அளவு வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். உருண்டை குழம்புக்கு தேவையான பருப்பு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, நான் 1 கப்பு ஊற வச்சுருக்கேன், அந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு கடலைப்பருப்பு ஃபுல்லாக சேர்த்தாச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு, ஏன்னா நம்ம குழம்புலையும் உப்பு போடுவோம், சும்மா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி பாருங்கள். நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இப்போது இதில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம இதை போட்டுக்கலாம். வடைக்கு நம்ம என்னென்ன போடுவோமோ அதை தான் போடணும். ஆனால் சோம்பு போட மாட்டேன், தேங்காய் போட மாட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். குழம்பு லாஸ்ட்டில் தான் இது தேவைப்படும். லாஸ்ட்டில் குழம்புக்கு வச்சுட்டு இதை லாஸ்ட்டில் உருண்டை பிடிச்சி போடும் போது காட்டுறேன். இது நல்லா வதங்கட்டும். நீங்கள் இந்த உருண்டை குழம்பு வச்சுட்டு இதுக்கு முட்டை பொரியல் இல்லை கோஸ் பொரியல் எது பண்ணி சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரசம் வச்சுட்டு கூட இந்த உருண்டையை தொட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு பெரிய தக்காளி அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் எடுக்கிறேன். இந்த அளவு தேவையான, உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு போட்டு நம்ம வதக்கும் போது அந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அது இது நல்லா வதங்க. இப்போ இது நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள். இப்போது நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு லெமன், பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். இது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்க்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம தேங்காய் ஒரு பீஸ் எடுத்து அரைச்சிக்கலாம், அது காட்டுறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தேங்காய் சும்மா ஒரு பீஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டு இப்போ இது நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்ட பிறகு காட்டுறேன். இதில் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இது நல்ல பேஸ்ட் மாரி இருக்குது பாருங்கள். இது லாஸ்ட்டில் குழம்பு கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். இப்போது இந்த தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவி, இந்த ஜாடியை கழுவி ஊற்றிக்கலாம்.
நீங்கள் காரக்குழம்புன்றனால தேங்காய் சேர்க்கறது உடம்புக்கும் நல்லது, குழம்பும் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்திங்கன்னா. இப்போ இது மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இந்த உருண்டையை வந்து ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புலேயே இது நல்லா வேகணும். இது உடஞ்சிடக்கூடாது. நம்ம கரண்டி விட்டு நல்லா கிண்டிட்டோன்னா உடஞ்சிரும். இது உடையக்கூடாது. இது வந்து சும்மா அப்படியே லைட்டாக பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு இது நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். குழம்புலேயே ஸ்லிம்மில் வச்சுருங்க அடுப்பை. இப்போ இந்த உருண்டை வெந்துருச்சான்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். உருண்டையை வந்து நம்ம பக்குவமாக எடுக்கணும். நீங்கள் கரண்டி போட்டு கலக்கிட்டிங்கன்னா உருண்டையெல்லாம் உடஞ்சிரும். இது நல்லா வெந்திருக்கு. இப்போது லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இப்போது இதை வந்து நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது பாருங்கள், இந்த குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒன் டைம் செய்து பாருங்கள் கைஸ். பாய் கைஸ். இது ஒரு டைம் செய்து பாருங்கள் கைஸ். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் கைஸ். ஒரே